எனது அன்பு இனிய இந்திய குடிமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களது நாட்டுப்பற்றை பார்த்து எனது மனம் மகிழ்ந்து விட்டது. உங்கள் அனைவரையும் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் நன்றாக புரிகிறது. ராணுவத்தில் சேர்ந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் அனைவருக்கும் உள்ளது. அது உங்கள் கண்ணில் எனக்கு தெரிகிறது. மோட்டு பத்துலு, நீங்களா முன் வந்து இந்த ஆர்மியில சேரணும்னு நினைக்கிறத பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆனா அப்படி நாங்க என்ன பண்ணோம்? மோட்டு பத்துலு, நீங்க கண்டிப்பா ஆர்மியில சேர்ந்தே ஆகணும். உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். மோட்டு பத்துலு வாழ்க, மோட்டு பத்துலு வாழ்க. உங்க 2 பேருக்கு என்னோட வாழ்த்துக்கள். போங்க, போய் தேச துரோகிகளை சுட்டு கொன்னுடுங்க. அந்த விஷயத்துல என் சப்போர்ட் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். லெஃப்ட் ரைட் 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 லெஃப்ட் ரைட். மோட்டு பத்துலு, எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நாங்க நல்லா இருக்கோம். மோட்டு பத்துலு, அதோ பாத்தீங்களா, அதுதான் நம்ம எதிரியோட கேம்ப். ஒரு காலத்துல அதுவும் நம்ம இடமா இருந்துச்சு. இப்ப நம்ம கிட்ட அதை அபகரிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. இந்த இடத்தை நம்ம பத்திரமா பாதுகாக்கணும். இனிமேல் அவங்க ஒரு அடி கூட எடுத்து வச்சு இந்த இடத்தை அபகரிக்க கூடாது. நீங்க அத பத்தி கவலையே படாதீங்க சார். பத்துலு, நாம வந்து வசமா மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த டீ கடை சமோசாவும் டீயும் தான் ஞாபகத்துக்கு வருது. மோட்டோ, இப்ப நம்ம தேசத்தை பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்கோம். உன்ன மாதிரி எல்லாருமே சாப்பிடுறத பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த நாட்டை யார் காப்பாத்துறது மோட்டோ? அடே மோட்டோ, அவங்க பிளான் பண்ணி உன்னை இழுக்கிறானுங்க போல இருக்கு. நீ அங்க போக கூடாது. அவங்க நம்ம எதிரிங்க. சமோசா வாசனை என்ன பாடுற தாண்டி இழுக்குது. என்னால சமோசா சாப்பிடாம இருக்க முடியாது பத்துலு. அடே, நீ போறது இல்லாம என்ன வேற சேர்த்தியாண்டா இழுக்கிற? சமோசா வேணும். ஆஹா, எல்லாரும் ஒரு டைப்பா பாக்குறாங்க. நண்பர்களே, நீங்களும் சமோசா சாப்பிடுங்க. அப்பதான் நீங்க எல்லாத்தையும் மறந்து சகோதரர்களாக இருப்பீங்க. அவனை அடுத்து துரத்துங்க. நம்ம கேம்புக்குள்ளே வந்து நாம சாப்பிட வேண்டிய சமோசாக்களை சாப்பிட்டுட்டான். அடுத்து துரத்துங்க. போதும் மோட்டோ, நீ சாப்பிடுறத நிப்பாட்டு. அவங்க யாருக்கும் தெரியாது நீ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நல்லா செய்வேன்னு. அங்க பாரு, எல்லாரும் கூட்டமா ஓடி வராங்க. என்ன நடக்குது இங்க? ஆகாயத்திலிருந்து மழை வரத பாத்திருக்கேன். எனிமி மழையா வரத இப்பதான் நான் முதல் தடவையா பாக்குறேன். வெரி குட் மோட்டு பத்லு, வெரி குட். நீங்க நமக்கு சொந்தமான இடத்தை மறுபடியும் நமக்கே கொண்டு வந்துட்டீங்க. Thank you. Thank you, sir. விடுங்க விடுங்க, நாங்க இங்க கடமையை தானே செஞ்சோம். Yes sir. ஆமா சார். எதிரிங்க நம்ம கிட்ட இருந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு போன அந்த இடத்தை மோட்டு பத்லு மறுபடியும் திருப்பி கொடுத்துட்டாங்க சார். எஸ் சார். They are very very brave sir. Okay sir. நான் உடனே அவங்கள அந்த இடத்துக்கு அனுப்பிடுறேன் சார். எஸ் சார். மோட்டு பத்லு, Yes sir. இதே மாதிரி நம்மளோட இன்னொரு இடத்தை எதிரிகள் ஆக்கிரமிச்சுட்டு போயிட்டாங்களா, அதனால நீங்க அங்க போகணும். புரியுதா? நீங்க போய் அந்த இடத்தை மீட்டு கொடுக்கணும்னு கமாண்டர் ஆனா உங்களுக்கு உத்தரவு போடுறேன். போங்க, அதே மாதிரி அந்த போஸ்ட் மீட்டு கொடுங்க. ஓகே சார். நல்லா கேட்டுக்கோங்க, நான் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க ரொம்ப வருஷமா நம்ம இடத்தை புடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. Sir, good morning sir. மோட்டோ பட்லு reporting on duty. குட் மார்னிங் மோட்டு பத்லு, நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இங்க உள்ள வீரர்கள் கிட்ட உங்களோட திறமைகளை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீங்க வந்துட்டீங்க. எல்லாரும் கொஞ்சம் அங்க கவனிங்க. அங்க நீங்க பாக்குறீங்களே, அது நம்மளோட இடம் தான். சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்தை அவங்க நம்ம கிட்ட இருந்து அபகரிச்சுட்டாங்க. சரி, உங்களோட பிளான் என்னன்னு சொல்லுங்க. அதை எப்படி நீங்க மீட்க போறீங்கன்னு. மோட்டோ, ஏதாவது செய். இது நம்மளுடைய மான பிரச்சனை. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீயே ஏதாவது சொல்லு. ஐடியா சார். எங்களுக்கு மாஸ்டர் பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். முதல்ல நாங்க அங்க போய் அந்த போர்ஸ பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறோம் சார். அதுக்கப்புறம் பிளான் பண்ணா ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம் சார். ஓகே சோல்ஜர்ஸ், மோட்டு பத்லுவை கொஞ்ச நேரத்துக்கு தனியா விட்டுருங்க. இப்ப நாம என்ன பண்றது? சீக்கிரமா ஏதாவது பிளான் பண்ணு. இப்ப நம்ம ரூட் கிளியர் ஆயிடுச்சு. எஸ்கேப் ஆகி தப்பிச்சிடலாம். சூப்பர், இது பிரமாதமான ஐடியா. சீக்கிரமா, டேங்க் அங்க இருக்குது. என்னாச்சு? ஏன் உங்க எல்லாருக்கும் வேக்குது? ஏன் இப்படி படபடப்பா இருக்கீங்க? சொல்லுங்க சார்,
உங்களுக்கு விஷயம் தெரியாதா? மோட்டு பத்துலு ஆப்போசிட் போஸ்டுக்கு வந்திருக்காங்களா? அவங்க ரொம்ப மோசமானவங்க சார். பயங்கரமா அடிப்பானுங்களாம். துப்பாக்கியில எடுத்து சுட மாட்டானுங்களாம். ஆனா செய்ய வேண்டிய காரியத்தை ஈஸியா செஞ்சிருவானுங்களாம். நான் அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நிமிஷம், இங்க யாரும் சமோசா சமைக்க கூடாது, அது ஒண்ணு போதும். நான் உங்க கூட இருக்கேன்ல. சார் முதல்ல உங்க முகத்துல உள்ள வேர்வையை தொடங்கோ. குளிச்சுட்டு வந்த மாதிரி உடம்பு பூரா வேர்க்குது. மோட்டோ அவங்க எல்லாம் நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு பாரு மோட்டோ. இரு பாக்குறேன். அடடா வழக்கம் போல சொதப்பிட்டியா? இப்ப என்ன பண்றது மோட்டோ? ஏதாவது செய். எதை புடிச்சு இழுத்தா இது நிக்கும்னு தெரியல. இது ஒண்ணும் ஸ்கூட்டர் கிடையாது பத்துலு. அங்க பாரு, அந்த டேங்க் எடுத்துக்கிட்டு எதிரியோட இடத்துக்கு யாரு போயிட்டு இருக்கா? அந்த தைரியம் மோட்டு பத்து தவிர வேற யாருக்கு இருக்கு? அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த இடத்துல ஏகப்பட்ட பாறைகள் இருக்கு. அந்த இடத்துல டேங்க் போகவே போகாது. மலை மேல எல்லாம் போய்கிட்டு இருக்கு மோட்டோ. எங்களை காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. ஓ மை காட், ஓ மை காட், நம்ம டேங்கே இப்போ உடைஞ்சிரும் போல இருக்கே. யாராவது இதை இப்படி ஓட்டுவாங்களா? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. அவங்க டேலண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியாது சார். அவங்க டேங்க் எடுத்துட்டு போறாங்கன்னா அதுல ஒரு குறிக்கோள் இல்லாம இருக்காது. நீங்க வேணா பாருங்க, நினைச்சத நிச்சயமா சாதிப்பாங்க. ஆனா அதுல பிரச்சனை இருக்கு. யாரும் தனியா போய் இப்படி பண்ண மாட்டாங்க. ஓடுங்க, மோட்டு பத்துல படம் எடுத்து வரான். இம்பாசிபிள். இது பாறைகள் நிறைஞ்ச பகுதி. இந்த இடத்துல டேங்கர் வராது. அப்படி வருதுன்னா இம்பாசிபிள். அவனுங்க டேங்க வச்சு தாண்டி வந்துட்டானுங்க சார். விட்டா அதுலயே பரப்பானுங்க போல இருக்கே. நான் வரல. இல்லைங்க, முதல்ல என்ன யாராவது இழுத்துட்டு போங்க. அடே மோட்டோ, நம்மள பார்த்து எல்லாரும் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்த மட்டும் நல்லா மாட்டிக்கிட்டான். அவன் மட்டும் சமாதான கொடியை காட்டி எஸ்கேப் ஆக பாக்குறான். நீ கைய கீழே போடு. கதை அப்படி மாறி போச்சா? நான் என்னமோ ஏதோ பயந்தே அங்க பாருங்க, போயிட்டேன். எல்லாரும் அங்க பாருங்க. மோட்டு 2 கையை தூக்கி அவங்க கிட்ட சரணடைஞ்சிட்டான். நாங்க எங்க கடமையை தான் செஞ்சோம். அவங்க சரண்டர்லாம் ஒண்ணு ஆகல சார். ஒத்து பாருங்க, எக்ஸசைஸ் பண்றாங்க. இல்ல, எனக்கு என்னவோ இவங்க மேல சந்தேகமா தான் இருக்கு. எதிரிகளோட இடத்துக்கு தனியா போய் இப்படி சண்டை போட முடியாது. மோட்டோ பத்துல உண்மையில 2 பேரும் பட்டைய கிளப்பிட்டீங்க. இந்த மாதிரி டேங்க் ஓட்டுறதுக்கு எங்க தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க? ரொம்ப புகழாதீங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. அடடா மோட்டு பத்துலு, அடாடா, உங்க 2 பேரோட இந்த திறமைய பார்த்து நான் அப்படியே உச்சி குழுந்து போயிட்டேன். உச்சி குழுந்துட்டேன். எஸ் எஸ், ஓகே, இத உடனே அனுப்பி வைக்கிறேன். மோட்டு பத்துலு, தூரத்துல ஒரு வாட்சிங் டவர் தெரியுதா? தெரியுது, சொல்லுங்க சார். தீவிரவாதிகளோட கேம்ப் அங்கதான் இருக்கு. நமக்கு சொந்தமான சில பேர் அவங்க கடத்தையும் அங்க வச்சிருக்காங்க. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். உடனடியா போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லுங்க. நமக்கு இப்ப தேவையானது போலீஸ் கிடையாது. இந்தியாவோட தி பெஸ்ட் நம்பர் 1 கமாண்டர்ஸ் தேவை. அந்த நம்பர் 1 கமாண்டர்ஸ் நீங்க 2 பேர் தான். நீங்க எப்படி அந்த டவரை அட்டாக் பண்ண போறீங்கன்ற பிளான மட்டும் என்கிட்ட சொல்லிடுங்க. ஆமா, பயிர் காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாது சார். சாப்பிட்டாதான் எல்லாமே வேலை செய்யும். வயிறு காலியா இருக்கும்போது என் மூளை கூட சில நேரத்துல வேலை செய்யாது. நீங்க 2 பேரும் அந்த ஹெலிகாப்டர்ல போய் உட்காருங்க. உங்களுக்கு சாப்பாடு நான் கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன். அடே மோட்டோ, கண்ணா பின்னாடி எதையும் அழுத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப அதை நிறுத்துற வழியை பாரு மோட்டோ. நான் இப்ப என்ன பண்றது? இவனுக்கு எந்த பட்டன் அமுக்கிறதுனே தெரியலையே பத்துலு. எப்படி? ஆஹா, கிளம்பிட்டீங்க. நான் எதையோ ஒண்ணு அமுக்கிட்டேன். அடே, இப்ப நாம என்ன பண்றது? எப்படி நிறுத்துறது? இவ கேக்குற, ஏதாவது சத்தம் போட்டு கத்துற. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னோட ஹெலிகாப்டர் யார் யார் எடுத்துட்டு போறா? நீங்க ரொம்ப பாராட்டுற மோட்டு பத்துலு தான். அவங்கள தவிர வேற யார் எடுத்துட்டு போவா? ஓ, அவங்க ஆன் ஏர்ல போய் அட்டாக் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கானுங்களா? வெரி குட், வெரி குட். அதோ பாருங்க, அந்த ஹெலிகாப்டர் இங்க தான் வருது. கொஞ்சம் நிறுத்துங்க, இல்லனா இவங்கள நான் சுட்ட தள்ளிடுவேன். நிறுத்துங்க. ஏ மோட்டோ, திரும்பிடுச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நம்ம ஆளுக்கு எல்லாரையுமே அவங்க காப்பாத்திட்டாங்க. அவங்க உண்மையிலே ரொம்ப நல்ல பைலட். பாட்டே கிளப்புறாங்க, பிச்சு உதறாங்க. அவங்க இப்ப நம்ம இடத்துக்கு வராங்க. ஹெலிகாப்டர் இப்ப அவங்க கண்ட்ரோல்ல இல்ல சார்.
என் டேங்க வேற அவங்க நொறுக்கிட்டாங்க. அதே நிலைமை தான் உங்க ஹெலிகாப்டருக்கும் வரும்னு நினைக்கிறேன். வந்துருங்க, ஓடிடலாம். இப்ப வாங்க, யாரை காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. யாராவது அவங்கள தடுத்து நிறுத்துங்க. திரும்ப வாங்க, என் ஹெலிகாப்டர் திருப்பி கொடுங்க. சார், முதல்ல அவங்களுக்கு ஹெலிகாப்டர் ஓட்டவே தெரியாது. அந்த கடவுள் நினைச்சாதான் இப்ப அவங்கள காப்பாத்த முடியும். ஹெலிகாப்டர் மட்டும் உடஞ்சிச்சுனா மேல இடத்துக்கு என்னையா பதில் சொல்லுவ? என்ன வேலையை விட்டு தூக்குனாலும் தூக்குவாங்க. சார் ஓடாதீங்க, எங்களை காப்பாத்துங்க. இந்த ஹெலிகாப்டர் நிறுத்த எந்த சுவிட்ச் அழுத்தணும் அதையாவது சொல்லுங்க சீக்கிரம். பத்ரு சூப்பரா பிரேக்க போட்ட. பிரேக் நான் போடல, இப்ப போடுறதுக்கு கூட்டமா வந்துகிட்டு இருக்காங்க பாரு மோட்டோ. ஆஹா, இந்த தேசத்துக்கு வேலை செய்யறது ரொம்ப